ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் உங்கள் மொபைல் ஸ்லோவாக சார்ஜ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை எப்படி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம மொபைல் இருக்கிற நார்மலான டெக்னிக்கை யூஸ் பண்ணியே ஃபாஸ்ட்டாக நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஏற்ற முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கு. உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் வேகமாக உங்கள் மொபைல் சார்ஜ் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னால் ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் போடுங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஏற ஏற இந்த அப்ளிகேஷனும் சார்ஜை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ஜ் போடுங்க. செகண்டாக உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன்லேயோ லாக் ஸ்க்ரீன்லேயோ அனிமேட்டட் தீம்ஸ் வால்பேப்பர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுங்க. அப்போ தான் சார்ஜ் வேகமாக ஏறும். இந்த அனிமேட்டட் தீம்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சார்ஜ் சீக்கிரமாக தீராது. இதையும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கு முன்னால் ஃபோனோட பிரைட்னஸை ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஃபோர்த்தா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற ஒய்ஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத்து, லொக்கேஷனு, ஆட்டோ ரொட்டேஷன் இது மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஆன் ஆகிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக சார்ஜ் வேகமாக ஏறணும், கால் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏர்பிளான் மோட ஆன் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. இன்னும் வேகமாக சார்ஜ் ஆகும். சிக்ஸ்தா உங்கள் மொபைலில் அல்ட்ரா பேட்டரி சேவர் இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறும். இந்த அல்ட்ரா பேட்டரி சேவரோட பர்பஸ் என்னன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகாமல் இருந்தாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஆப்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய சார்ஜையும் மொபைல் டேட்டாவையும் நிறுத்துறது தான் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவரோட வேலை. உங்கள் மொபைலில் அல்ட்ரா பேட்டரி சேவர் இல்லைன்னா வேறு மெத்தடில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ சொல்ல போகிற ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டைம் இருந்து டிஃபால்ட்டாகவே செட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதில் அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்க்குங்க. எம்ஐ ஃபோனாக இருந்ததுன்னா எம்ஐ யூஐ வெர்ஷனுக்கு மேலே 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் வேறு பிராண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பில்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. உடனே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ங்கிறது பாட்டம் டிஸ்ப்ளே ஆகும். அதை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஸ்டாண்டர்ட் லிமிட்ங்கிறது டிஃபால்ட்டாவே இருக்கும். அதுக்கு கீழே நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கங்க. இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அல்ட்ரா பேட்டரி சேவர் என்ன வேலை செய்யுதோ அதே மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனையும் உங்க பேட்டரியில் இருக்கிற சார்ஜரை கன்சியூம் பண்ணாம உங்க மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணாம வைக்கக்கூடிய வேலை தான் இந்த நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த வேலையை செய்யும். நம்ம இப்ப சொல்லி இருக்கிற இந்த 6 டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இல்லைனாலும் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். இந்த டெக்னிக்ஸ் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 4 minutes வீடியோவா இருக்கலாம். ஆனா இதை நீங்க செய்யறதுக்கு ஒரு 30 to 40 seconds மட்டும்தான் ஆகும். அதனால இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பேட்டரி சீக்கிரமாவே சார்ஜ் ஆகும். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.